தாங்க எங்கள் ஊர். சின்ன வயசுலேருந்து இந்த ஊரில் தான் வளர்ந்தேன். இப்படித்தான் எங்கள் ஊர் எப்பவும் பரபரப்பாக இருக்கும். நான் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு நினச்சி காந்திகிராம பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே இங்கே நிறையா கற்றுக்கிட்டேன். அங்கே சமீபத்தில் கற்றுக்கிட்ட ஒன்று தான் கிராம தங்கள் திட்டம். பல்வேறு நகரங்களை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையை தொட்டு அமைந்திருந்தாலும் இயற்கையின் அனைத்து வளங்களையும் பெற்று சிறந்த கிராமமாக விளங்குகிறது ஆலமரத்துப்பட்டி. இங்கு வளமான மண்ணும் போதுமான நீராதாரமும் பயிர் விளைச்சலும் அதை சார்ந்துள்ள மக்களும் கால்நடைகளுடன் கூடிய சிறந்த உயிர் பல்வகை தன்மையுடன் காணப்படுகிறது. இது மட்டுமின்றி அரசின் கரங்களான ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி, ஆரம்ப பள்ளி, நியாய விலைக்கடை, போக்குவரத்து வசதி, தபால் நிலையம், ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம் ஆகியவை அமைந்துள்ளது. இது நமது கிராமம். நம்ம இப்படி குடிச்சிட்டு மரியாதை இல்லாம வீட்டுல சண்டை வாங்குவேன். தயாரிப்பு பத்தி பார்க்க போறோம். மண்புழுக்கள் அதிகமான இது மாதிரி நம்ம வச்ச பொருளை வந்து நல்லா நெட்டுக்கு ஆப்பிட்டு சாணம் போடுவோம். ஒரு தடவை அமைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இல்ல நல்ல வரைக்கும் லாபம் கிடைக்கும். ஒரு காளைய வளர்ப்பு, இந்த புழு வளர்ப்பெல்லாம் அங்கே போட்டாங்கல்ல, நல்லா இருந்துச்சு. நேற்று ஆடலும் பாடலும் இந்த நாள் இது கரகாட்டம், அது நல்லா இருக்கு. சின்ன குழந்தைங்கள்லாம் ஆட வச்சாங்க. அப்புறமா சார் வந்து இது மண்புழு உரத்தை பற்றி இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. அவ்வளோதான். இப்படி ப்ரோக்ராம் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நானும் மிலிட்ரியில் எல்லா ஊர்லேயும் இருக்கேன். விவசாயத்தை பற்றி பேசினாரு, அதுவும் அருமையாக இருந்து நான் ரொம்ப ஹாப்பி. கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். மனுஷனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் தான் முக்கியம்.
இத்தகைய பணிகளை மேற்கொண்ட காந்தி கிராமம் மேலும் இந்த கிராமத்தின் வளர்ச்சிக்காக தூய்மை, நெகிழி ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு, சுயதொழிலுக்கான பயிற்சி வகுப்பு போன்ற பல்வேறு முயற்சிகளை கிராம தங்கள் திட்டத்தின் வாயிலாக மேற்கொண்டதில் இத்திட்டத்தின் நோக்கம் நிறைவு பெற்றது என்று எண்ணுகிறோம். இத்தகைய சிறப்புமிக்க காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் பயில்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம்.